மதுரையில் காவலர்களுக்காக நேற்று நடைபெற்ற தபால் வாக்குப்பதிவின் போது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய இடத்திற்கு சென்றதன் காரணமாக தற்போது மதுரை அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்தியன் மீது தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு நம்முடைய மதுரை மண்டல தலைமை செய்தியாளர் ஸ்டாலின் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். ஸ்டாலின், தற்போது அவர் மீது எதற்காக என்ன பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? இதனுடைய பின்னணி கூடுதல் தகவல் சொல்லுங்க. கண்டிப்பா தேவா, அதாவது நேற்று இதே நேரத்தில் நமது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான மதுரை மீனாட்சி பெண்கள் கல்லூரியில் நடைபெற்ற போலீசாருக்கான அந்த வாக்குப்பதிவு மையத்தில் அதிமுகவினுடைய வேட்பாளர் ராஜ் சத்தியன் தேர்தல் விதிமுறைகளை மீறி உள்ளே சென்று அங்கிருக்கக்கூடிய காவல்துறையினரிடம் வாக்குகளை சேகரித்ததாக நாம் பிரத்யேக காட்சிகளுடன் நேற்று செய்தியை ஒளிபரப்பினோம். இதைத் தொடர்ந்து அவர் அந்த வாக்கு மையத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். அது மட்டுமல்லாமல் எதிர்கட்சி வேட்பாளர்களான மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர், அதே போல அமமுகவினுடைய வேட்பாளர் உள்ளிட்டோர் இது தொடர்பான கண்டனங்களை தெரிவித்தனர். பல்வேறு தரப்பிலிருந்தும் அதற்கு எதிர்ப்புகளும் தெரிவிக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவரும் நேற்று அந்த சம்பவத்தை நேரில் பார்வையிட்ட பின்பாக கண்டிப்பாக இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு தகவலை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ராஜ்சத்தியின் மீது தேர்தல் பறக்கும் படையினுடைய தாசில்தார் முத்துமீனால் தங்கமீனா அவர்கள் அளித்த புகாரின் பேரில் செல்லூர் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். தேர்தல் விதிமுறையை மீறி அத்துமீறி இங்கே உள்ளே வந்து போலீசாருடைய வாக்குப்பதிவு மையத்தில் வாக்கு சேகரித்தது தொடர்பாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின்படி அவர் தேர்தல் விதிமுறைகளை மீறி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வாக்குப்பதிவு அலுவலர்களுடைய அவர்கள் தெரிவித்தும் அவர் அங்கிருந்து செல்லவில்லை என்கிற ஒரு கருத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் தொடர்ந்து இது போன்று வாக்குப்பதிவு மையங்களில் வருங்காலங்களில் நடைபெறக்கூடிய வாக்குப்பதிவின் போது வாக்குப்பதிவு மையங்களில் நிர்ணயிக்கப்பட்ட அந்த வேட்பாளர்கள் அவர்களுடைய பார்வையிடக்கூடிய அந்த உரிமையை மட்டுமே செய்ய வேண்டும், தவிர அங்கிருக்கக்கூடிய எந்த வாக்காளர்களிடத்திலும் வாக்குகள் சேகரிக்க கூடாது என்கிற ஒரு அறிவுறுத்தலையும் மாவட்ட தேர்தல் அலுவலர் தெரிவித்திருக்கிறார். ஸ்டாலின், தற்போது அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, விதிமுறைகளை மீறியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல இனிமேல் மற்ற எந்தெந்த இடங்கள் எல்லாம் தபால் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கு? எல்லாருக்குமான அரசு ஊழியர்களுக்கும் காவலர்களுக்குமான தபால் வாக்குப்பதிவு அப்படின்றது முடிவடைந்து விட்டதா? இன்னும் நிறைய அரசு ஊழியர்களுக்கான தபால் வாக்குப்பதிவு அப்படின்றது முடிவடையல. அப்போது என்னென்ன விதிமுறைகள் பின்பற்றணும் அப்படின்ற அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கா எல்லா வேட்பாளர்களுக்கும்? கண்டிப்பா தேவா, அதாவது அரசு ஊழியர்களை பொறுத்த மட்டும் பல்வேறு ஊழியர்கள் இந்த தேர்தல் பணியில் ஈடுபடுத்த இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மற்ற சில பணிகளிலும் ஈடுபடுத்தப்பட்ட இருக்கிறார்கள். அவர்களுக்கு அனைவருக்குமே தகவல் வாக்குகள் அளிப்பதற்கான உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய 23ஆம் தேதி மே மாதம் 23ஆம் தேதி காலை 8 மணி வரை அவர்கள் வாக்களிக்க முடியும். அதாவது அந்த தபால் சீட்டுகளை எண்ணக்கூடிய அந்த நொடிக்கு முன்பாக வரை அவர்கள் வாக்களிக்கலாம். அதுவரை அவர்களுக்கான அந்த தபால் ஓட்டு பெட்டிகள் அந்தந்த பகுதிகளில், அதாவது சில பகுதிகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவர்கள் வாக்களிப்பதற்காக அந்த பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அவை எப்பொழுது வேண்டாலும் இவர்கள் வாக்களிக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு ஏற்கனவே அதுக்கான ஒப்புகை சீட்டுகள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எப்பொழுது வேண்டாலும் அவர்கள் வாக்கு அளிக்கலாம். இது போன்று வாக்களிக்கக்கூடிய ஒரு முறையானது பழைய அதாவது வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்தி வாக்கு அளிக்கக்கூடிய அந்த பெட்டியில் போடக்கூடிய அந்த முறையை தான் தபால் வாக்குகளை பொறுத்தளவு இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. எனவே அவற்றை பொறுத்த மட்டும் வழக்கமான இயந்திரங்களில் பதியக்கூடிய அந்த வாக்குப்பதிவை விட அதிக அளவிலான கண்காணிப்பை பெற வேண்டிய ஒரு வாக்குப்பதிவாக இருக்கிறது. ஏனென்றால் அது யாரிடம் வாக்களிக்கிறார் என்பதை விவரங்களை எளிதில் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால் இன்னும் இயந்திரத்தில் பதியக்கூடிய வாக்குகளை விட இது போன்ற தபால் வாக்குகளில் அதிக அளவிலே கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. நேற்று தேர்தல் அதிகாரிகளுடைய கவனக்குறைவு காரணமாக இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றது. வருங்காலங்களில் இது போன்ற ஒரு பிரச்சனையோ ஒரு சிக்கல் வந்துவிடக்கூடாது என்பதில் தேர்தல் அதிகாரிகள் மிக கவனமாக இருக்கிறார்கள். நேற்றிலிருந்தே அவை ஒழுங்குபடுத்தப்பட்டு வருகின்றன. தபால் ஓட்டுகள் இனி தீவிர கண்காணிப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும். மே 23ஆம் தேதி வரை வாக்களிப்பதற்கான அவர்களுக்கான அவகாசம் தரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த இனிமேல் வருங்காலங்களில் இது போன்ற தவறுகள் ஏற்படாத வகையில் தீவிர வகையில் கண்காணிப்பதற்கான ஏற்பாடுகளை மதுரை மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். தேவா, ஸ்டாலின், நேற்று இந்த கடைசி தருணத்துல இந்த இடமாற்றம் அப்படின்றது ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெறுவதா இருந்த வாக்குப்பதிவு வந்து இறுதி நேரத்தில் மதுரை மீனாட்சி மகளிர் கல்லூரிக்கு மாற்றப்பட்டது. கேட்டா வெயில் கடுமையா இருக்கு, அதனால மாத்தணும் அப்படின்ற ஒரு விளக்கம் சொன்னாங்க. இந்த விஷயத்தை பத்தி தேர்தல் அதிகாரிகள் விசாரிச்சாங்களா? எல்லாருமே வாக்களிக்க முடிந்ததா? சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்கள் வாக்களிக்க இருந்த தருணத்தில் எல்லாருமே வாக்களிப்பதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டதா? ஏன் மாத்தினாங்க அப்படின்ற தேர்தல் அதிகாரிகள் தரப்பு விளக்கம் என்னவா இருக்கு?
இந்த விஷயத்தை பொறுத்த மட்டிலும் முழுக்க முரணான தகவல்கள் தான் இருக்கு. ஏனென்றால் காவல்துறையினரை பொறுத்த மட்டிலும் காவல்துறை உயர் அதிகாரிகள் கூறுவதே முதல் நாள் இரவு வரை எங்களுக்கு ஆயுதப்படை மைதானம் என்றுதான் கூறுகின்றார்கள் என்ற ஒரு தகவலை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான நடராஜன் கூறுகையில் நாங்கள் அது மாதிரியான ஒரு இடத்தை தேர்வு செய்யவில்லை, அவர்கள் எப்பொழுதுமே அங்கு நடைபெறக்கூடியது வழக்கம், எனவே அவர்கள் அங்கு சென்றிருக்கலாம் என்று ஒரு தகவலை தெரிவித்தார். ஒருவேளை அவர்கள் அப்படி சென்றிருப்பார்கள் என்று வைத்துக் கொள்வோமே, ஆனால் ஏன் அங்கு அறிவிப்பு பலகை வைக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி அங்கு வருகிறது. அதற்கு அதிகாரிகளிடத்தில் பதில் இல்லை. முதல் நாள் வரை போலீசாரிடத்தில் அனைவரிடத்திலுமே அது போன்ற ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இது ஒரு சரியான ஒரு தொடர்பு இல்லாமல் இந்த விவகாரம் கையாளப்பட்டதா அல்லது வேற ஏதேனும் காரணங்களை முன்வைத்து இடமாற்றப்பட்டதா என்பதை இதுவரை அதிகாரிகள் யாரும் விளக்கவில்லை. மாவட்ட ஆட்சியரை பொறுத்த மட்டும் அந்த விவகாரம் தனக்கு தெரியாது என்கிற அளவிலே அவர் பதிலை முடித்துக் கொண்டார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இந்த பிரச்சனை அதிமுக வேட்பாளர் அங்கு வாக்கு சேகரிக்க வந்ததால் பூதாகரமாக வெடித்து இந்த பிரச்சனையும் அதன் மூலம் வெளிவந்திருக்கிறது. இப்படி இரண்டு பல்வேறு பிரச்சனைகளை அந்த நேற்று நடைபெற்ற அந்த போலீசாருக்கான வாக்குப்பதிவானது சந்தித்திருக்கிறது. இனி வரும் காலங்களில் இது போன்ற செயல்பாடுகளை தவிர்க்க வேண்டும் என சக வேட்பாளர்கள் ஏற்கனவே கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தபால் வாக்குப்பதிவிலேயே இது போன்ற விஷயங்கள் நடைபெறும் பொழுது பெரிய அளவிலான வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய 18ஆம் தேதி என்று இது போன்ற எந்த சம்பவம் நடைபெற்று விடக்கூடாது, அதற்கு மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் தான் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தையும் அங்கிருக்கக்கூடிய மற்ற வேட்பாளர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். தேவா, மதுரை மீனாட்சி மகளிர் கல்லூரியில் நேற்று நடைபெற்ற தபால் வாக்குப்பதிவின் போது அந்த இடத்திற்கே வென்று வாக்கு சேகரித்த வாக்காளர்களுடன் கைக்குலுக்கிய விவகாரத்தில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக அதிமுக வேட்பாளர் ராஜசத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்பான பல்வேறு விவரங்களை கொடுத்தீங்க ஸ்டாலின். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.